கேள்வி என்னன்னா, ஒரு பயானில் பெண்களுக்கு பயான் பண்ணும்போது ரசூலுல்லா சொன்னாங்க, தர்மம் கொடுத்தாவது நீங்கள் நரக நெருப்பதுலேருந்து காத்துக்கொள்ளுங்கள்னு இருக்காங்க. அப்போது வந்து பெண்கள் வந்து காது அணிகள்லாம் கழட்டி போட்டாங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்போது அந்த மாதிரி அந்த நேரத்தில் ரசூலுல்லா டைரெக்டாகவே நீங்கள் காது குத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எதுவுமே சொல்கிற மாதிரி ஹதீஸ் இல்லை. இப்போ நம்ம ஜமாத் சகோதரர்கள் ஜமாத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, காது குத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு இதை பற்றி ஒரு விளக்கம் தரவும். இந்த சகோதரி கேட்டது போன்ற ஹதீஸ் வந்து புகாரி உள்பட பல நூல்களில் இடம்பெற்று இருக்கிறது. ஆனாலும் நாம் வந்து காது மூக்கு குத்தக்கூடாது, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காது மூக்கு குத்துவது கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம், இந்த நிலைப்பாட்டை நம்ம எடுத்ததற்கு என்ன காரணம் என்பதை முதல்ல பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்தை படைத்ததை பற்றி சொல்லும் பொழுது, வலக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், 95வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை அழகான வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் வந்து மனிதர்களை படைத்திருக்கிறானே, இது வந்து தான் அழகான வடிவம். இந்த வடிவத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய தேவையே இல்லை. அந்தளவுக்கு அழகான வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை நீங்கள் மனசில் முதல்ல பதிய வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் 67வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில், அலா யஅலமு மன் ஹலக், படைத்தானே அவனுக்கு தெரியாதா, படைச்சிருக்கிறானே அவனுக்கு எதை எதை எப்படி செய்யணும் என்று தெரியாதா, ஒஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் ரொம்ப நுணுக்கமானவன், அனைத்து அறிஞ்சவன். அல்லாஹ் வந்து அனைத்தையும் அறிந்தவனாக நுணுக்கமானவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு இது தெரியாதா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ இதில் என்ன விளங்குறது என்று சொன்னால், அல்லாஹ் வந்து எந்த ஒரு படைப்பை படைக்கிறானோ அதை அழகுற படைக்கிறான். அவனை விட ஒரு அழகான ஒரு படைப்பை படைக்க முடியாது என்று இதன் மூலம் வந்து அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான். அதே போல் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு பேர் வைத்துக் கொள்கிறான். 23வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், அல்லாஹ் வந்து படைக்கக்கூடியவர்களிலெல்லாம் ரொம்ப அழகுற படைக்கிறவன். ஹாலிக்னா படைக்கிறவன், அல்லாஹ் வந்து அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைக்கிறவர்களிலெல்லாம் ரொம்ப அழகுற படைக்கிறவன் நான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 23வது அத்தியாயம், இது இந்த வசனங்கள்லாம் வைத்து தான் ஒரு முடிவுக்கு வரணும். 23வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில், ஒமா குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன், இந்த படைக்கப்பட்ட பொருள்கள் மனிதன் உள்பட இந்த படைப்பினங்களை பற்றி நாம் வந்து கவனக்குறைவாக இருக்கவில்லை. இதில் ஏதோ ஏனோ தானோன்னு செய்யும்போது குறைகள் வரும். நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம், கூடுதலான ஒரு கவனமும் அக்கறையோ இல்லாமல் உருவாக்கணும் என்று சொன்னால் நம்ம நினச்சபடி அது உருவாகாது, நல்ல முறையில் உருவாகாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் இந்த படைப்பினங்களை படைக்கிறேன்னு அதெல்லாம் ஏனா தானே படைக்கிறேன், ஒவ்வொன்றையும் ரொம்ப கவனமாக படைச்சா எப்படி இருக்கும் அப்படி. உமா குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன், இந்த படைப்பினங்களை விட்டு நம்ம கவனக்குறைவாக நாம் இருப்பவர்கள் இல்லை, நான் இருப்பவன் இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான் 23:17. அதே மாதிரி வந்து ததரூன அஹ்ஸனல் ஹாலிகீன், பாலு என்கிற ஒரு தெய்வத்தை வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள்கிட்ட போய் ஒரு நபி பிரச்சாரம் செய்யும் பொழுது, ததுவுன பாலன், நீங்கள் பாலு என்கிற ஒரு சிலையை வணங்குகிறீர்களா, ததரூன அஹ்ஸனல் ஹாலிகீன், படைப்பதில் அழகுற படைக்கிறான அவனை விட்டுடுறீங்களா. 37வது அத்தியாயத்தில் 125வது வசனம். அதே மாதிரி வந்து நம்மை மனிதனை பற்றி நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். ஓ சவ்வரக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வடிவத்தை தந்தான். அஹ்ஸன சுவரக்கும், அந்த வடிவங்களை அவன் அழகுற அமைத்திருக்கிறான். உங்களுடைய சூரத்து வடிவம் இருக்கிறத அதை அவன் அழகுற படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இப்படி அநேக வசனங்களில் அல்லாஹ் வந்து தான் வந்து ரொம்ப கரெக்டாக படைக்கிறவன், அளந்து படைக்கிறவன். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன்னா குல்ல ஷையின் ஹலக்னாஹு பி கதர், 54-49 வசனத்தில் சொல்கிறான்,
ஒவ்வொரு பொருளையும் அளவிட்டு படைத்திருக்கிறோம். அதான் இல்லையா, ஒவ்வொரு கண்ணாப்பின்னான்னு படைக்காமல் ஒரு கணக்கோட அளவிட்டு படைத்திருக்கிறோம் என்று இந்த வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 82வது வசனம் அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லதி ஹலக்கக உன்னை படைத்தான், ஃப சவ்வாக்க உன்னை சீராக ஆக்கினான், ஃப அதலக்க உன்னை நல்ல முறையில் படைத்தான் என்று இந்த படைக்கிறத சொல்லும் பொழுது சும்மா படைக்கலப்பா, அழகாக ஆக்கியிருக்கிறேன், அளவிட்டு படைத்திருக்கிறேன், சரியாக படைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தன்னுடைய தன்மையை, தன்னுடைய சிவத்தை, தன்னுடைய பண்பை பற்றியும் படைப்பினங்களை பற்றியும் சொல்கிறான். அப்போ இந்த வசனங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். அந்த மனிதர்களை படைக்கிறது அதுதான் அழகான படைப்பு, அதுதான் அழகுற படைக்கிறது என்று அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான். இப்போ மனிதன் என்று ஒரு படைப்பு படைத்திருக்கிறான். இதுதான் மனுஷனுடைய படைப்பில் அழகானது. மனிதர்களையே ஆண்கள் பெண்கள் என்று படைத்திருக்கிறான். ஆண்கள் இப்படித்தான் இருந்தால் நல்லது என்று அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அதுதான் ஆண்களுக்கு படைத்திருக்கிறான். பெண்கள் எப்படியெல்லாம் இருப்பது அழகு என்று நினைக்கிறானோ அதில் எந்த ஒரு குறையும் வைக்காமல் அதையும் அழகுற அல்லாஹ் படைத்து விட்டான். அப்போ ஆண்களையும் அவர்களுக்குரிய தன்மையை கொண்டு படைத்திருக்கிறான், பெண்களையும் அவர்களுக்குரிய தன்மையை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்படி படைக்கும் பொழுது, அழகுற படைத்திருக்கும் பொழுது அதில் எந்த ஒரு மாற்றமாவது தேவை, படைப்பில் எந்த ஒரு மாற்றமாவது தேவை என்று நம்ம நினைத்தால் அல்லாஹ் ஒரு குறையோடு படைத்திருக்கிறான் என்ற அர்த்தம் வருமா வராதா? இப்போ காதில் ஒரு ஓட்டு போடுறோம், மூக்கில் போடுறோம், இதனுடைய மீனிங் என்ன? சாதாரணமாக போட்டு போயிடுறோம். இதுக்கு மீனிங் என்ன? பெண்களுக்கு எவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் தனித்தன்மையாக படைத்திருக்கிறான். இந்த காது மூக்கில் 2 ஓட்டை போடுறதை விட்டு விட்டான், மறந்து விட்டான், கவனிக்க தவறி விட்டான். அதுவும் இருந்தால் தான் பெண்ணுக்கு அழகு. பெண்ணுக்கு அழகு தரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சத்தை அல்லாஹ் விட்டுட்டுனா அழகுற படைக்கணும் ஆகுமாவதா? நீங்கள் பவுடர் போட்டுக்கிறங்க, நகை போட்டுக்கிறங்க, அது படைப்பில் செய்கிற மாற்றம் கிடையாது. அது ஒரு மருதாணி போட்டுக்கிறோம், இன்னமும் அலங்காரங்கள்லாம் செய்கிறீங்க, அது ஓகே. இது படைப்பில் ஒரு அழகுக்காக என்ன செய்யணும்? சேதப்படுத்தி மூக்கில் ஒரு ஓட்டை, காதில் வரிசையாக ஓட்டை 30-40 ஓட்டை போடுறவங்களாம் இருக்கிறாங்க. இப்படி காது பூரா துவாரத்தை போட்டு இப்படியெல்லாம் இருந்தால் தானே ஒரு பெண்ணுக்கு அழகு. இந்த ஒரு அழகை அல்லாஹ் செய்ய தவறிட்டானே, நாங்கள் தானே அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வாசித்து காட்டிய எல்லா வசனத்துக்கும் இது மாற்றமாக இல்லையா? படைத்தவனுக்கு தெரியாதா? அலா யாலும் மன் ஹலக், படைத்தவனுக்கு தெரியாதா? இதெல்லாம் அது அந்த அர்த்தத்தில் அடங்குமா அடங்காதா? சீராக படைச்சிருக்கிறான், கரெக்டாக படைச்சிருக்கான், அளவிட்டு படைச்சிருக்கிறாங்கிறவன். அப்போ இதான் அளவுன்னு சொன்னால் நீங்கள் அதை மாற்றுறீங்க. அழகுற படைக்கிறவன் என்று அல்லாஹ் தனக்கு ஒரு பேரை வைத்திருக்கிறானே, அழகுற படைக்கிறவன் அழகாக படைக்கலை, நாம் அதில் திருத்தம் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம்? அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை, அல்லாஹ்வுடைய சிவத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம் என்பதற்கு இதெல்லாம் என்ன இருக்குது? இந்த செயல்கள்லாம் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் நம்ம மாற்றம் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒன்றை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனே எதை மாற்றணும்னு சொல்கிறானோ, அவன் தூதர் வழியாக கற்றுத்தருகிறானோ அந்த மாற்றங்களை செய்யலாம். இப்போ நகம் வளருது, அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஆனால் அதை வெட்டுங்கன்ட்டு தூதர் மூலமாக அல்லாஹ் சொல்லிட்டான், அப்போ வெட்டிக்கிடலாம். அல்லாஹ் அது மாதிரி சில மர்மஸ்தானங்கள், அக்குள் முடிகள்லாம் நீக்க சொல்லி வளர்கிறது, அதை நீக்கிறது தான் அழகு என்று சொல்லி என்ன செய்கிறான்? அல்லாஹ் ரசூல் மூலமாக கற்று தந்துடுறான். அவனே படைத்து விட்டு எப்பப்போ நீங்கள் திருத்தங்கள் செய்யணுமோ சில விஷயங்களை திருத்தி கொள்ளலாம். அது மாதிரி ஆண்களுக்கு சுன்னத்து பண்ணுறது இருக்கிறது. அல்லாஹ் அழகுற தான் படைத்திருக்கிறான். அந்த கருவறையில் இருக்கிற வரைக்கும் அந்த சுன்னத்து பண்ணாத ஒரு நிலையில் இருப்பதுதான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு. வெளியே வந்த பிறகு அது எடுக்கிறது நல்லது என்ற காரணத்தினால அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக என்ன செய்கிறான்? இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்த அந்த சுன்னத்துங்கிற ஒரு முறையை நமக்கு சட்டமாக்கி இருக்கிறான். இப்படி அல்லாஹ் சில விஷயங்களை பின்னாடி மனிதன் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியோடு படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லணும். ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக நீங்கள் மூக்கில் ஒரு ஓட்டை போட்டுக்கொள்ள வேண்டும், காதில் ஓட்டைகளை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோ ரசூலும் என்ன செய்யணும்? நமக்கு சொல்லி இருந்தால் அப்போ அதிக பிரசங்கித்தனம்னு வராது, அல்லாஹ்வுடைய படைப்பில் குறை காணுவதாக வராது. இது அல்லாஹ்வே நமக்கு சொல்லிவிட்டான் என்று வந்துவிடும். ஆனால் அந்த காது மூக்குத்துறது சம்பந்தமாக அல்லாஹ் எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்கான்? ஆனால் சொல்லவே இல்லை. நான் தான் அழகுற படைப்போன்னு தான் சொல்லியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இப்லீஸுடைய வேலை, இப்லீஸ் என்ன செய்யறான்? இந்த அல்லாஹ்ட்ட சவால் விடுறான்ல,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணியை சொல்லும்போது மறுக்கிறான். மறுத்தவனை வெளியே போடான்னு நல்லா சொல்கிறான். வெளியே போகும்போது அவன் என்ன சொல்லிட்டு வர்றான், எனக்கு அவகாசம் கொடு நல்லாட்டு கேட்குறான். அல்லாவும் இப்லீஸுக்கு அவகாசம் கொடுத்துட்றான். அப்போ எப்படி என்ன சொல்கிறான்னு கேட்டால், உலில்லன்னஹும், நான் அந்த மக்களை வழிகெடுப்பேன். ஆமுரன்னஹும், நான் அவர்களுக்கு ஆணையிடுவேன். பத்திக்குன்ன ஆதானல் ஆமி, கால்நடைகளுடைய மிருகங்களுடைய காதுகளை எல்லாம் அவர்கள் அறுப்பார்கள். அதுக்கப்புறம் நான் அவர்கள் கட்டளையிடுவேன். கையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாற்றுவார்கள். சைத்தான் சொல்கிறான், நான் போய் என்னென்னலாம் செய்வேன்னு கேட்டால், நேர்வழிக்கு போகாமல் வழிகெடுப்பேன், நான் ஒரு ஆணையிடுவேன், ஏன் சொல்ல கேட்டுக்கிட்டு நீ படைத்த கோலத்தை அவங்க மாற்றுவாங்க. கையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ்வாகிய நீ எப்படி படைத்திருக்கிறாயோ அந்த படைப்பின் கோலத்தை நான் உத்தரவிட்டு மாற்ற வைக்குவேன் அப்படின்னு இப்லீஸ் சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த நம்ம அல்லாஹ் நம்மளை ஒரு கோலத்தில் படைத்திருக்கிறான், அதை நம்ம மாற்றுகிறோம் என்று சொன்னால் இது யாருடைய தூண்டுதல்? இப்லீஸுடைய தூண்டுதல். அப்போ இப்லீஸ் தான் இந்த மாதிரி நம்மளை செய்ய வைக்கிறான், ஷைத்தானுடைய வேலை அப்படின்னு அல்லாஹ்வே அதை அடையாளமும் காட்டியிருக்கிறான். அல்லாஹ் ஒரு கோலத்தில் படைத்திருக்கும் பொழுது அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணினீங்கன்னா, செதைச்சிங்கன்னா, மாற்றினீங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஷைத்தானுடைய வேலை. இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செயல்களை பெண்கள் செய்யக்கூடாதுன்னு தடை செஞ்சாங்க. என்ன செயல்கள்னு கேட்டால், பச்சை குத்துறது, பச்சை குத்துவாங்கள்ல கையில் அங்கங்கெல்லாம், பச்சை குத்தி விடுறது, இதெல்லாம் தடுத்தாங்க. அது மாதிரி பற்களை தீட்டி சிறிதாக்கி கொள்கிற ஒரு வழக்கம் அன்றைக்கி இருந்துச்சு, அழகுக்காக வேண்டி. பற்கள் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கணும் அப்படி இல்லாமல் அழகுக்காக வேண்டி, மருத்துவத்துக்காக வேண்டி பல்ல ஏதாவது செய்யலாம். பல் நீட்டிகிட்டு இருக்குது, அதை மருத்துவ நோக்கத்தில் சரி பண்ணலாம். நல்லா இருக்கிற பல்ல போட்டு என்ன செய்கிறது, அழகுக்காக வேண்டி சிறிதாக்கி கொள்றதுன்னு ஒரு கலை அன்றைக்கி இருந்தது. அதை பற்றி சொல்லும் பொழுது இந்த அழகுக்காக பற்களை சீராக்கி கொள்கிறாங்க இல்லையா, தீட்டி கொள்கிறாங்க இல்லையா, அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்லிவிட்டு, அல் முகையிராத்தி ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கிற கோலத்தை மாற்றக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். அந்த தொடரில் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு கோலத்தில் பெண்களை படைத்திருக்கிறான், அந்த ஹல்கை அந்த அமைப்பை யார் மாற்றுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இப்போ பல்லுன்னு இருக்குல்ல, அதான் உங்களுடைய பல்லு, இது சின்னதாக இருந்தால் நல்லா இருக்கணும் தீட்டாங்க பாருங்கள், அது சாபத்துக்குரியது என்று சொல்லிவிட்டு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள், அல் முஹையிராத்தி ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கும் கோலத்தை மாற்றுகிறாங்களே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. இப்போ இந்த பல்லை தீட்டுறதை விட காதில் போய் ஓட்ட போகிற பெரிய விஷயம் இல்லையா, அதை புண்ணாக்கலாமா? ஒரு மனிதன் தன்னைத்தானே வேதனைப்படுத்தி கொள்ளலாமா? முடிய வெட்டுற நகம் வெட்டுறதையாவது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம், அது ஒன்றும் வேதனை தராது. இது வேதனை தருமா இல்லையா? அல்லாஹ் படைச்சிருக்கிறது எவ்வளோ நாள் அந்த புண்ணு ஆறுவதற்காக நம்மளாக புண்ணாக்கி நம்மளை ஆற வைத்து அது மாதிரி எல்லாம் செய்வது இது ஒரு சரியான முறையாக இருக்குமா? அப்போ தன்னைத்தானே வேதனைப்படுத்தி கொள்வது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய படைப்பில் சேஞ்ச் பண்ணுவது ஷைத்தானுடைய வேலை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய லானத்து சாபம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. அதுபோக அல்லாஹுக்கு அழகாக படைக்க தெரியலை, விட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரியில் 4886, 5931, 5939, 5943, 5948 இதில் எல்லாம் இந்த பெண்கள் தங்களுடைய கோலத்தை மாற்றுறாங்களே, உடல் அமைப்பை, அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியவங்க, அல்லாஹ் அவங்கள சபிக்கிறான். அவனை சபிக்க தானே செய்வான். படைக்கிறதுனா அழகுற படைச்சிருக்கிறேன், அதில் குறை கண்டுக்கிட்டு நீ திருத்தம் பண்ணிங்கன்னா சாபம் தான் அது. அப்போ சாபத்துக்குரியவர்களாக என்ன செய்கிறது, அதை இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக இதை கண்டிச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் படைத்த படைப்பினங்களை இப்லீஸ் சொல்லி தான் மாற்றுறாங்கன்றிருக்க அந்த வசனம் நம்பர் குர்ஆனில் 4வது அத்தியாயம் 119வது வசனம். அப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிற உண்மை என்ன, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அல்லாஹ் அழகாக படைச்சிருக்கிறான். ஒரு பெண்ணுக்கு எதெல்லாம் அழகோ அவ்வளோ அழகையும் எல்லாம் கொடுத்துருக்கானா இல்லையா? ஒரு ஆணுக்கு எதுவெல்லாம் அழகோ அதையெல்லாம் கொடுத்துருக்கானா இல்லையா? அதில் இதெல்லாம் ஒரு தேவைன்றது பெரிய விஷயமாயுது. இந்த காதில் 4 ஓட்டை இருக்கிறதா நல்லது என்று சொன்னால் அதையும் எல்லாம் சேர்த்து போடுறது பெரிய கஷ்டமா? அது பெரிய மேட்ரா இல்லை. அல்லது அப்படியே அந்த நேரத்தில் சின்ன பிள்ளையில கருவறையில் இருக்கும்போது போட முடியாது, பின்னாடி போடணும்னு இருந்தால் ரசூல் மூலமாக சொல்லியிருப்பான் சுன்னத்துக்கு மாதிரி. அப்படி எல்லாம் இல்லைங்கும் பொழுது
இது வந்து இப்லீஸுடைய வேலை தான் இது எப்படியோ நம்ம சமுதாயத்தில் நுழைந்திருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோக இன்னொன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். அது என்னென்ன, இது எல்லாம் தெளிவாக இருந்தாலும் அந்த ஒரு ஹதீஸ் சொன்னாங்க இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து பெண்கள் தர்மம் செய்யும் பொழுது அவங்க வந்து காதுகள்லையும் கழுத்துலையும் உள்ள நகைகளெல்லாம் கலட்டி போட்டார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த காதில் உள்ள வளையத்தை கலட்டி போட்டார்கள் என்பதில் இருந்து கழுத்து நகை கை நகைக்கெல்லாம் பஞ்சாயத்தில் ஓட்ட போட தேவையில்லை. காதுகளில் உள்ளதை கலட்டி போட்டார்கள்னு சொன்னால் அப்போ காதில் ஒரு ஹோல் இருந்திருக்கத்தானே செய்யும், அதில் தானே கலட்டி போட்டிருப்பாங்கன்ட்டு ஒரு டவுட்டு வருது. அந்த சகோதரி கேட்ட ஹதீஸ் வந்து புகாரியில் 98, 964, 1431, 1449, 5889 இந்த நம்பரில் புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்று இருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த நான் சொன்ன இந்த வசனங்கள், இந்த ஹதீஸுகள் இதெல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது இந்த காது மூக்குத்துறது கூடாதுன்னு தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் வந்து இந்த ஒரு ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது அப்போ காதுலேருந்து கழட்டி போட்டிருக்காங்கன்னு வருது. காது வளையத்தை கழட்டி போட்டார்கள் என்று சொன்னால் அப்போ வந்து ஓட்டை போட்டிருக்காங்க, காதில் துவாரம் இருந்திருக்குன்னு அர்த்தம். அதை ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பாங்களே அப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு காது மூக்கு குத்தலாம் என்று சில பேர் வாதிடலாம். நான் சொன்ன இந்த வசனங்கள்லாம் இல்லை என்று சொன்னால், இந்த ஆதாரங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் அப்படி வாதிடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பை சிதைக்கக்கூடாது, மாற்றக்கூடாது என்றெல்லாம் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது அப்போ இந்த செய்தி எப்படி புரிந்து கொள்ளணும் வேண்டுமென்றால் இதற்கு மாற்றமில்லாமல் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றமாக அந்த பெண்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க, செஞ்சு இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருப்பார்கள் என்கிற வகையில் அந்த காதில் ஒரு வளையத்தை மாட்டுவதற்கு இப்படி கொக்கி மாதிரி போட்டு கூட மாட்டியிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு அழகுக்கான ஒரு முறையில் செஞ்சுருக்கலாமே தவிர காதில் ஓட்டை தான் போட்டு இருப்பாங்க அப்படின்னு விளங்க இயலாது. அல்லது எப்படி விளங்கலாம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் காது ஓட்டையில் நகை இருந்து அதை கழட்டி போட்டாங்க என்று இருக்குமையானால் அதிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு விளங்க முடியும் என்றால், ஏற்கனவே அந்த காது மூக்கு குத்தி இருப்பார்களே, ஆனால் குத்தியாச்சு, அவர்கள் அதை யூஸ் பண்ணி கொள்வதற்கு அனுமதி இருக்குன்னு தான் வழங்க முடியுமே தவிர ஒரு ஆள் குத்துறதை பார்த்து ரசூலுல்லாஹ் அனுமதிச்சா தான் குத்துறதுக்கு அனுமதி ஆகும். இப்போ எந்த ஒரு பெண்ணாவது மூக்கு குத்தும்போது ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், காது குத்தும்போது பார்த்தார்கள், அதை அவர்கள் தடுக்கவில்லைன்றா தான் அதை அனுமதிச்சாங்கன்னு அர்த்தமாகும். இது ஏற்கனவே குத்தப்பட்ட ஒன்றில் நகையை மாட்டியிருந்தார்கள் என்று சொன்னால் அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கலை என்று எடுத்துக்கொண்டால், அந்த ஓட்டை இருக்குது என்று எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அது எப்படி எடுத்துக்கொள்ளணும், ரெண்டு அர்த்தம் தான் கொடுக்கலாம். ஒன்று, காதில் வந்து துவாரம் இல்லாமல் ஒரு காதில் இருந்தால் காதில் தொங்க விடுற மாதிரி அம்சமெல்லாம் காதில் இருக்குது, அதில் ஒரு கொக்கி மாதிரி போட்டு கூட ஏதோ வளைய மாதிரி தொங்க விட்டுருக்கலாம், அதனால் ரசூலுல்லாஹ் கண்டிக்காமல் இருக்கலாம் என்றும் அதை புரிந்து கொள்ளலாம். அல்லது காதில் ஓட்டை போட்டு நகை அணிஞ்சிருந்தார்கள், அந்த ஓட்டை போட்டது முன்னாடி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர்களுக்கு போட்டிருப்பார்கள், போட்டாச்சு, போட்டதில் நீங்கள் நகை போட்டுக்கிறலாம்னு சொல்ல புனியுமே தவிர புதிதாக காது மூக்குத்தலாம்ங்கிற ஒரு அம்சத்துக்கு அனுமதியாக அந்த ஹதீஸ் வராது. இப்படி ரெண்டு வகமாக புரிஞ்சுக்கிறேன். இல்லை இதை வச்சு நான் காது குத்த தான் செய்வேன் என்று சொன்னோமையானால் அப்போ இவ்வளவுக்கும் பதில் சொல்லணும். எவ்வளோக்கு பதில் சொல்லணும்? படைச்சவனுக்கு தெரியாதா? சீராக படைக்கலையா? அளவிட்டு படைக்கலையா? அகுசன தக்கவீமில் அழகான தோட்டத்தில் படைக்கலையா? அகுசன சூரக்கும் உங்கள் சூரத்துக்களை அழகுற படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? அப்போ எல்லாத்தையும் லிமிட்டோடு படைத்திருக்கோம்னு சொல்லலையா? இப்போ இவ்வளவுக்கும் மாற்றமாக இருக்கிறது என்பதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா தப்தீல லி ஹல்கில்லா, அல்லாஹ் படைத்ததை மாற்றுதல் என்பதே கிடையாது, எவனும் மாற்ற முடியாது. அல்லாஹ் ஒன்றை படைச்சிட்டான்னு சொன்னால் அதை எவனும் மாற்றுறதுக்கு ரைட்டு கிடையாது என்று 30வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எல்லாத்தையும் வைத்து இப்படி தான் விளங்க வேண்டி இருக்கிறது. இது போக இன்னொன்று, இது மார்க்க ரீதியான விஷயம் இப்படி இருக்கிறது. இன்னொரு செய்தி நான் பார்க்க வேண்டும். இப்னு பத்தூத்தா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்னு பத்தூத்தா என்பது, அதாவது அந்த காலத்தில் உலக நாடுகளை எல்லாம் சுற்றி எல்லா நாட்டுக்கும் போய் இப்போ அந்த நாடுகளுடைய நிலைமையெல்லாம் கண்டறிந்து அதை வந்து ஒரு நூலாக எழுதினவர் யார்? இப்னு பத்தூத்தா. பெரிய ஒரு உலக சஞ்சாரி. அது மாதிரி சைனாவில் யுவான் சுவாங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இதே மாதிரி உலகம் பூரா போய் ஒவ்வொரு நாட்டில் எப்படி ஆட்சி நடக்குது, மக்கள் எப்படி இருந்தாங்க, அப்படி இப்படி என்னென்ன அவங்க பார்த்தாங்களோ, அந்த ஊர்களில் பார்த்தாங்களோ அதையெல்லாம் நூலாக எழுதி வைத்தவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் வரலாற்றில். அது மாதிரியான ஒரு ஆள் இப்னு பத்தூத்தா என்பவர். அவர் வந்து இந்தியாவுக்கெல்லாம் வந்திருக்கிறார்.
அவர் இந்தியாவுடைய வருகையை பற்றி அவர் நூலில் எழுதும்போது சொல்கிறாரு, நான் ஒரு இந்தியாவில் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தேன். என்ன பார்த்தேன் என்று சொன்னால், பெண்கள் வந்து காது மூக்கில் நகை அணிவதற்காக துவாரம் போட்டிருக்கிறார்கள், அதை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவர் காலம் வரைக்கும் அரபு நாட்டில் அது இல்லைன்னு விளங்குதா இல்லையா? அவர் நாட்டில் அதை பார்த்து இருப்பாரையானால் அரபு நாடுகளில் அவர் என்ன சொல்ல மாட்டார், இந்திய பெண்கள் ஒரு விசித்திரமான பழக்கத்தை மேற்கொள்கிறார்கள், அவங்க காது மூக்கெல்லாம் குத்துறாங்க என்பதை பார்த்தேன்கிறார். அப்படின்னு சொன்னால் இப்போ அரபுகள் மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நான் சொன்ன இந்த ஆதாரங்கள்லாம் வந்த பிறகு அப்படியான ஒரு பழக்கமே இருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமூகத்தில் இப்னு பத்தூதா காலம் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கவில்லை. அதனால அவருக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம நாட்டிலெல்லாம் பார்க்கல, இந்தியாவில் பார்க்குறோமே, இந்திய பெண்கள் தானே இது செய்கிறாங்க அப்படின்னு அவர் தன்னுடைய பயண குறிப்புகளில் எழுதி வைத்திருக்கிற அந்த நூல்கள் இன்றைக்கி எல்லா ஆங்கிலம் உள்பட எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன விளங்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் அந்த இப்னு பத்தூதா காலம் வரைக்கும் நடைமுறையில் கூட இல்லை. இது இந்தியாவுடைய பழக்கம், இது இந்தியாவில் தான் இது இருக்குது. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், அழகுக்காக ஒன்று செய்கிறதா இருந்தால் உலகம் பூரா இருக்கணுமா இல்லையா? அமெரிக்க பெண்கள்லாம் காது முக்கா குத்துறாங்க, ரஷ்ய பெண்கள்லாம் குத்துறாங்களா? இல்லை, எல்லாம் இந்தியாவில் சேர்ந்திருந்த பாகிஸ்தான் இந்த மாதிரி பழைய இந்தியா இருக்க இப்னு பத்தூதா சொல்கிறாரு இந்தியா, அதில் பாகிஸ்தான்லாம் செஞ்சுருக்கு. அப்போ அந்த இந்தியாவுக்குள்ளே தான் இதெல்லாம் இருந்திருக்கே தவிர அதை தாண்டி உலகத்தில் எங்கே போனாலும் இப்படிலாம் என்ன இல்லை, நம்ம பார்க்கல. அழகுக்காக வேண்டி பெண்கள் இப்படி செய்கிற ஒரு பழக்கமே இல்லை. இதிலிருந்து நம்ம என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த நகைகளை போய் காதில் மூக்கிலலாம் அணிவது என்பது ஒரு இயற்கையாக இருப்பதை விட்டு பெண்களை தடுக்கும். கையில் வச்சுக்கிற குழந்தை கூட பிடிச்சி இழுத்துருச்சுன்னு வைங்களேன், மூக்கிலேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடும், காலில் ரத்தம் கொட்ட. அந்த மாதிரிலாம் குழந்தைகளை தூக்கி கொஞ்சக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி நெருடலையும் ஒரு சங்கடங்களை அனுபவிக்கிறார்கள். ஊர்லாம் அழகுன்னு சொல்கிற காரணத்துக்காக வேண்டி அந்த சங்கடைய வேதனையை சகித்து கொள்கிறாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள எந்த ஒரு பெண்களும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அழகுபடுத்தி கொண்டு இருக்கவில்லை. அதனால் இந்த நகை என்பது வந்து போடணும் என்பதற்காக, அந்த மோகத்துக்காக வேண்டி இப்படி செய்கிறார்கள். நகை போடுறா இருந்தால் கையில் வளையல்களை போட்டுக்கிறங்க, கழுத்தில் எவ்வளோ வேண்டாலும் அணிந்து கொள்ளுங்கள், அது ஒரு சொத்தாகவும் போயிடும், அழகாகவும் போய்விடும் என்று பார்க்குறோம். அதுபோக இன்னொன்றை நம்ம பார்க்கணும், மார்க்கத்தில் நம்ம அலங்காரங்களை வந்து மறைக்கணும் என்கிறது மார்க்கத்தினுடைய சட்டம். பெண்கள் வந்து வீட்டில் அலங்கரித்து கொண்டு இருக்கலாம், அலங்காரங்களை வெளியில் மறைக்கணும் என்று இருக்கிறது. வெளியில் அலங்காரத்தை மறைக்கணும் என்று கடமைப்பட்டவர்கள் கண்டிப்பாக வெளியில் வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் இருந்து போட முடியாது. இஸ்லாமிய அமைப்பு பிரகாரம் முகம் வெளியே தெரியலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். முகம் தெரியக்கூடிய வகையில் வெளியே வரலாம் என்று சொன்னால், அப்போ காது மூக்கில் உள்ளதெல்லாம் வெளியே தெரியும் போது அலங்காரம் வெளியே தெரிந்து ஆகிடுது. அப்போ கண்டிப்பாக கழட்டி தான் ஆகணும். குத்தியும் பிரயோஜனம்லாம் போது பற்றியில் மார்க்கத்தை பேணக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிற சட்டத்தின்படியே தவிர்த்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுரும். ஆனால் கழுத்து அதிலெல்லாம் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் அது போட்டுக்கொண்டே நம்ம வரலாம், அதை மறைத்து கொள்ள முடியும். முகத்தை வந்து திறந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்கிற சட்ட பிரகாரம் இந்த அலங்காரங்கள்லாம் செய்வது என்பது கண்டிப்பாக அதுக்கு எதிராகவும் இருக்கிறது. அப்படி ரசூல் காலத்தில் இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதனால் இந்த காது மூக்கு குத்துறதுங்கிற ஒரு கலாச்சாரம் பிற மதத்தவர்களிடமிருந்து நமக்கு ஒட்டி கொண்டதே தவிர நம்ம மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. இந்த ஆதாரங்களுக்கெல்லாம் எதிரானது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்கனவே குத்தியிருந்தீங்க என்று சொன்னால் அந்த புகாரில் வர்ற ஹதீஸை வைத்து சரி ஏற்கனவே குத்தியிருந்தால் விட்டுட்டு போங்க, அந்த அர்த்தம் அதில் வருது. அப்படி இல்லாமல் இருக்கலாம், மாட்டி கூட விட்டுருந்துருக்கலாம். அப்படி நினைத்து கொண்டு அதை பேசாமல் விட்டு விட்டால் அவங்க வேணால் குற்றவாளி இல்லாமல் ஆயிடுவாங்க. புதுசாக குத்துனீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நீங்கள் மீறுற மாதிரி ஆயிரும். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை வசனங்களை மீறக்கூடிய நிலையாக ஆகிவிடும். அதனால் காது மூக்கு குத்துவது வந்து அல்லாஹ்வுக்கு எதிராக செய்கிற ஒரு எதிர்ப்பு மாதிரியும் அல்லாஹ்வுக்கு படைப்பில் செய்கிற ஆட்சேபனை மாதிரி இருக்கிற காரணத்தினால இதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். மோதிரம் மருதாணி வந்து பெண்கள் அலங்காரம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கே, அது அணியலாமா? பெண்கள் மருதாணி மோதிரம் அணிவது அவர்களின் அழகை வெளியில் காட்டுவது போல் உள்ளது, இது கூடுமான்னு கேட்குறாங்க. அதாவது மருதாணி என்பது கையில் ஒரு அழகை கூட்டி காட்டக்கூடிய ஒரு சாயம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. மருதாணி போடாத கை போட்ட கையை பார்த்தோம்னு சொன்னால் மருதாணி போட்டிருக்கிற கை வந்து அழகாக தான் இருக்கும். அப்போ இந்த மருதாணி போடுவது என்பது ஒரு அழகாக இருக்குது, அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி செய்யலாமான்னு கேட்குறாங்க. அந்த உங்கள் கேள்வியில் பதில் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒலா யுபதீன ஜீனத்தகுன்ன,
அவங்களுடைய ஜீனத்தை அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. யாருக்கு தவிர? அவங்க கணவன்மார்கள், சகோதரர்கள், சகோதரருடைய பிள்ளைகள், சகோதரிகளுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் அல்ல பெற்றோர்கள், இந்த மாதிரி லிஸ்ட்டு போடுறான்ல, அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஆட்களை தவிர மற்ற